மே 1ஆம் தேதி அப்படின்னாலே நமக்கு 2 விஷயம் தாங்க ஞாபகத்துக்கு வரும். ஒன்று உழைப்பாளர்கள் தினம், இன்னொன்று நம்ம தலை இல்லை திரு ஏகே அஜித்குமார் அவர்களுடைய பிறந்த நாள் தாங்க. மே தினத்தை எதுக்காக கொண்டாடுறோமோ அதை மட்டுமே செஞ்சு சினிமா துறை மட்டும் இல்லாமல் கார் ஓட்டுறதா இருக்கட்டும், இல்லை பைக் ஓட்டுறதா இருக்கட்டும், ட்ரோன் சம்மந்தப்பட்ட டெக்னிக்கல் விஷயங்களாக கூட இருக்கட்டுங்க, எல்லா விஷயத்துலுமே அவர் தனக்குன்னே ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்காரு. அது எப்படி? அவருடைய கடுமையான இந்த உழைப்புனால தான். இதை நம்ம கண்கூடாவே பார்த்துட்டு தான் இருக்கோம். நடிகர் திரு அஜித்குமார் அவர்கள் எவ்வளோ ஆக்சிடெண்ட் பார்த்துருப்பாரு, அவரோட உடம்புல எவ்வளோ ஃப்ராக்சர்ஸ், எவ்வளோ அடிகள் வாங்கியிருக்காரு. ஆனாலும் அவருடைய விடாமுயற்சினால்தான் தொடர்ந்து பல படங்கள் பண்ணிட்டுருக்காரு. இப்போ கூட அவருடைய அடுத்த படமான விடாமுயற்சி அப்படின்ற படத்தோட ஷூட்டிங் அப்போது சண்டை சீக்வன்ஸ் ஒன்று ஷூட் பண்ணியிருக்காங்க. அதில் திரு அஜித்குமார் அவர்கள் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்லேருந்து உயிர் தப்பிச்சிருக்காரு அப்படின்ற வீடியோவை ரொம்ப வைரலாக போய் நம்ம எல்லாருமே அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நடிகர் அஜித்குமார் அவர்கள் தமிழ் திரையுலகில் அறிமுகமாகறதுக்கு முன்னாடி 1992ஆம் ஆண்டில் பிரேம புத்தகம் அப்படின்ற தெலுங்கு திரைப்படத்தில் தான் ஃபஸ்ட்டு அறிமுகமானாராம். இந்த படத்தில் இவர் ரொம்ப அருமையாக நடித்ததற்காக புதுமுகத்திற்கான விருது அப்படின்றதும் அவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த படத்துக்கு அப்புறம்தான் அவருக்கு அமராவதி அப்படின்ற தமிழ் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அமராவதிக்கு அப்புறம் 1995ஆம் ஆண்டில் ஆசை அப்படின்ற படத்தில் நடித்தார். அதை தொடர்ந்து வரிசையாக அவரோட வெற்றி பயணத்தை தொடங்கினார். காதல் கோட்டையில் தொடங்கி காதல் மன்னன், அவள் வருவாளா, அமர்க்களம், வாலி, கண்டு கொண்டேன், பூவெல்லாம் உன்வாசம், தீனா அப்படின்ற பல மாஸ் படங்களை, ஆக்ஷன் படங்களை, ரொமான்டிக் படங்களை கூட கொடுத்துருக்காருங்க. 2001க்கு அப்புறம் சிட்டிசன், ரெட், வில்லன், அட்டகாசம், ஜனா அப்படின்ற பல படங்களில் நெகட்டிவ் ரோலில் கூட எடுத்து நடித்து அட்டகாசமாக பட்டையை கிளப்பியிருக்காருங்க. திரு ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருந்த பில்லா அப்படின்ற படத்தை ரீமேக் செஞ்சாங்க. அந்த ரீமேக் பேரும் பில்லா அப்படின்றே பேர் வச்சாங்க. அதுலேயும் நம்ம தலை அஜித்குமார் அவர்கள் தான் அருமையாக நடித்து மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படமாக அதை கொடுத்துருந்தாரு. இந்த எல்லா படத்தையும் விட திரு அஜித்குமார் அவர்களுடைய சினிமா வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படமாக 2011ஆம் ஆண்டு வெளிவந்த மங்காத்தா படம் தான் அமைஞ்சுது. இந்த படத்தில் அவர் ஒரு நெகட்டிவ் ரோல் எடுத்து வேற லெவலில் நடிச்சிருந்தாருங்க. ஆரம்பம், வீரம், என்னை அறிந்தால், வேதாளம், விவேகம், நேர்கொண்ட பார்வை, விஸ்வாசம், வலிமை, துணிவு அப்படின்ற பல படங்களை வரிசையாக வெற்றி படங்களாக ரசிகர்களுக்கு அவர் அள்ளி கொடுத்துட்டே இருந்தாருங்க. அடுத்து வெளிவர காத்துட்ருக்கும் விடாமுயற்சி படமும் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தா அமைய படக்குழுவுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க. திரு ஏகே அவர்களுடைய 53வது பிறந்தநாள் வாழ்த்துக்களை பிளேவுட்ஸ் தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு.